சன்மார்க்கம் என்பது ஒரு புனிதமான மார்க்கம். இந்த புனிதமான மார்க்கத்தை உலக மக்களுக்கு எப்படி நாம் தெரிவிக்க வேண்டும்? மக்கள் தெரிந்து கொண்டால்தான் இந்த மார்க்கத்தின் மீது அவர்களுக்கு ஒரு பற்றுதல் ஏற்படும். இந்த உண்மை வழியை தெரிந்து கொண்டு அவருடைய வாழ்க்கை அமைத்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இல்லை என்றால் சன்மார்க்கம் என்பது அது மற்ற மார்க்கத்தை போல சோர்வடைந்து போய்விடக்கூடாது. என பெரிய ஒரு உண்மையை உலக மக்களுக்கு வள்ளலார் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதுவரையிலே நம்முடைய உலக வரலாற்றிலே பார்த்தீர்களால் மார்க்கங்கள் நிறைய இருக்கிறது. எல்லா மார்க்கங்களும் ஒவ்வொரு விதமான கொள்கைகளை, வேறுபட்ட கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறது. அந்த கருத்துக்களை எல்லாம் ஒவ்வொரு மார்க்கத்தில் உள்ளவர்கள் மட்டும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கொள்கைகளை பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் அப்படி அல்ல. இது உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் பொதுவான மார்க்கம். இது ஒரு பிரிவினை இல்லாத மார்க்கம். எல்லா மதங்களாக இருந்தாலும், சமயங்களாக இருந்தாலும், ஜாதிகளாக இருந்தாலும் எல்லோருக்கும் பொதுவான ஒரு மார்க்கத்தை நமக்கு வழிவகுத்து தந்திருக்கிறார் நமது வள்ளல் பெருமான். அந்த வழியை நாம் பின்பற்றினால்தான் இந்த பிறவினுடைய பயனை நாம் அடைய முடியும். சன்மார்க்கிகளுக்கு மட்டும் இது சொந்தமல்ல, உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தமானது. அதனால தான் உலகமெல்லாம் போற்ற ஒளிவடிவனாகி இலக அருள் செய்தான் இசைந்துனார். திலகனென நானே சன்மார்க்கம் நடத்துகிறேன், நம்பெருமான் தானே எனக்கு தனித்து. ஏன்னா உலகமெல்லாம் போற்றக்கூடிய அளவிற்கு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இது ஒரு உயர்ந்த மார்க்கம். தனி சிறப்புடையது, தனித்தன்மை உடையது. இதுக்கு வேறு திருநெறி, நன்னெறி, பொதுநெறி என்றெல்லாம் வள்ளலார் பெயர் வைத்திருக்கிறார். அதனால் இதிலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது என்ன? மற்ற மத மார்க்கங்களுக்கும் சமய மார்க்கங்களுக்கும் வள்ளல் பெருமான் காட்டிய அந்த பொதுவான மார்க்கத்திற்கும் என்ன வேறுபாடு என்பதை நாம் தெரிந்து கொண்டால்தான் இதிலே நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அமைத்து கொள்ள முடியும். தெரியாமல் ஏதோ ஒன்றை சொல்லுகிறார்கள், போய் கேட்டுவிட்டு வரலாம் என்று நினைத்தால் இந்த மார்க்கத்தினுடைய உண்மை என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, இல்லைங்களா? ஏனென்றால் நாம் ஆரம்ப காலத்திலிருந்து ஏதோ ஒரு மதத்தையோ ஒரு சமயத்தை சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருமே எதையும் சாராமல் இந்த உலகத்தில் பிறக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய தாயாகட்டும், தந்தையாகட்டும், மூதாதையர்களாகட்டும், அதுக்கு முன்னாடி யார் வந்தாலுமே ஏதோ ஒன்றை பின் சார்ந்து வாழ்ந்துதான் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். அது எல்லா மதத்துக்குமே பொதுவானது. அதனால் நமக்கு திடீர் என்று வள்ளல் பெருமான் ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பொது நெறியை கொடுத்திருக்கிறார். இந்த பொது நெறியிலே நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? மற்ற மத மார்க்கங்களுக்கும் வள்ளல் பெருமானுக்கு உண்டான வேறுபாடுகள் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டோமானால் நாம் செல்லக்கூடிய பாதை தூய்மையான பாதையாக இருக்கும், நேர்மையான பாதையாக இருக்கும், நேர் வழியாக இருக்கும். அதை நம்ம தெரிந்து கொண்டால்தான் மற்றவர்களுக்கு நம்மால் போதிக்க முடியும், மற்றவர்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல முடியும். நாம் அரைகுறையாக தெரிந்து கொண்டோமானால் மற்றவர்களுக்கு இந்த உண்மை மார்க்கத்தை பற்றி நம்மால் எடுத்து சொல்ல முடியாது. ஏனென்றால் பல்லாயிரம் ஆண்டுகளாக நம்மளுடைய ஆன்மாவிலே மூழ்கி போயிருக்கிறது. அதை அவ்வளோ சீக்கிரத்தில் அதை எடுப்பதற்கு நம்மால் முடியவில்லை. ஏன்னா அந்த அளவிற்கு அது பதிவாகி இருக்கிறது. இன்று நேற்றல்ல, பல கோடி பிறவிகளிலே அந்த மார்க்கங்கள் எல்லாம் நம்முடைய ஆன்மாவிலே கேட்டு கேட்டு பதிவாகி அதிலிருந்து நம்மால் மீள முடியாமல், நம்மளை அறியாமலே நம்மை ஒரு பயம் தொற்றி கொண்டிருக்கிறது. இவ்வளவு காலமாக இருந்தோமே, அதை விட்டு இதற்கு எப்படி வருவது என்ற ஒரு அச்சமும் பயமும் நம்மிடத்திலே அதிகமாக இருக்கிறது. அப்படி நினைக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் பொதுவான மெய்ப்பொருளைத்தான் வள்ளலார் காட்டியிருக்கார். வள்ளலார் எல்லோருக்கும் பொதுவான மெய்ப்பொருள்.
அப்போ மெய்ப்பொருள் என்பது எது? அதை இதுவரையிலே மெய்ப்பொருளை இந்த உலக மக்களுக்கு யாரும் தெரிவிக்கவில்லையா என்ற ஒரு கேள்வி கேட்கின்ற பொழுதுதான் சில விஷயங்களை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அது சொல்லுகின்ற பொழுது மற்றவர்களுக்கு, பின்பற்றி வந்தவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கசப்பாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இதுவரையிலே சமய மத மார்க்கங்களே இருந்தவர்கள் அதை விடுத்து இதற்கு வாருங்கள், இதிலே உண்மை இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு கொஞ்சம் கசப்பு அங்கே ஏற்படுகிறது. ஏனென்றால் அதிலே அவர்கள் ஊறி இருப்பதால் அதை விட்டு அவர்களால் வெளியே வர முடியவில்லை. ஆனால் இதனுடைய உண்மையை நாம் தெரிந்து கொண்டோமானால் நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா வள்ளல் பெருமான் சாதாரணமான இந்த உலகத்துக்கு வரல. எல்லா மக்களையும் திருத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் உண்மையான கடவுள் யார் என்பதை சொல்லுவதற்காகவும் அந்த கடவுளிடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் வந்ததே. அப்போ நம்ம வந்த வழி தெரிந்தால் தானே போகிறதுக்கு வழி தெரியும். நமக்கு வந்த வழி ஏதாவது தெரியுமான்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது, இல்லைங்களா? நம்ம எங்கே இருந்தோம், இது இல்லையும் என்ன ரூபமாக இருந்தோம், இந்த பூலோகத்திற்கு, இந்த பஞ்சபூத இயக்கத்திற்கு ஏன் வரவழைக்கப்பட்டோம், இங்கே ஏன் உடம்பு எடுக்க வேண்டும், உயிர் எடுக்க வேண்டும், மறுபடியும் இங்கே ஏன் மரணம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும், மரணம் அடைந்தால் மறுபடியும் நாம் இறைவனிடத்திலே செல்ல முடியுமா என்ற கேள்வியெல்லாம் நாம் கேட்டோமானால் வள்ளலார் சொல்லிய விளக்கம் நமக்கு புரியும். ஏன்னா இதுவரையிலே நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீர்களானால் மரணம் என்பதுதான் இயற்கை என்று சொல்லி கொண்டிருந்தார்கள், இல்லைங்களா? அதை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கும் இந்த உலகத்தில் தோன்றியவர்கள் எல்லாமே மரணம் அடைந்து கொண்டே தான் இருந்தார்கள். அதிலே சில ஞானிகள் ஒரு உயர்ந்த நிலைக்கு சென்றிருக்கிறார்கள். நம்முடைய தமிழகத்திலே எத்தனையோ சித்தர் பெருமக்கள், யோகிகள், ஞானிகளெல்லாம் இருந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எந்த இடத்திற்கு சென்றார்கள் என்று ஒரு மறைமுக கருத்து நம்ம இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் சென்றவர்கள் நமக்கு சொல்லி இருந்தால் நமக்கு தெரியும். அவர்கள் இருக்கின்ற வரையிலே சில விஷயங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த வழியை நாம் பின்பற்றுவதற்குண்டான சில கொள்கைகளையும் வகுத்து தந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் படித்து தான் அதை பற்றி நாம் பின்பற்றி இருக்கின்றோம். அதற்கு உண்டான வழிபாட்டு முறைகளையும் நமக்கு தந்திருக்கிறார்கள். இறைவனை அடைவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது என்பதையெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் தான் இங்கே குழப்பமே ஏற்படுது, இல்லைங்களா? ஏன்னா நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பல மதங்கள் இருக்கிறது, பல சமயங்கள் இருக்கிறது. 6 கோடி சமயம்ன்றாரு வள்ளலார். இப்போ இந்த 6 கோடி சமயத்தையும் எப்படி திருத்துவது? 6 கோடி சமயத்திற்கும் கடவுள்கள் பல பல. ஒரு சமயம் இன்னொரு கடவுளை ஏற்றுக்கிறதில்ல, இன்னொரு சமயம் இன்னொரு கடவுளை ஏற்றுக்கிறதில்ல. ஏன்னா நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா வைணவம், சைவம் என்பது 2 பிரிவுகளாக இருக்குது. இதிலே ஒன்று நேரடியாக நாமத்தை போடுவது, இன்னொன்று படுக்கையாக விபூதி அணிவது, இல்லைங்களா? இது 2 முறை நம்மளுடைய இந்திய மதத்திலே ஒரு உயர்ந்த சமயங்களாக இருக்கிறது. இப்போ நம்ம ஈஸ்வரன் கோயிலில் போய் பாருங்கள், அதுக்கு பக்கத்துலேயே பெருமாள் கோயில் இருக்குது. இந்த கோயில் இருக்கிற பூசகர் அங்கே போக மாட்டார், அங்கே இருக்கிறவர் இங்கே வர மாட்டார். ஐயங்காருன்னு சொல்கிறோம் இல்லையா? இவர் ஐயர், அவர் ஐயங்கார். இப்போ இவர் போய் நீங்கள் அங்கே அபிஷேகம் பண்ண சொன்னீங்கன்னா பண்ண மாட்டார். அவரை போய் இங்கே ஆள் வரலைங்க, நீங்கள் கொஞ்சம் 2 நாளைக்கு அபிஷேகம் பண்ணுங்கன்னு கூப்பிடுங்க, வரமாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்று ஒரு கொள்கையை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். இதே போல தான் கிறிஸ்தவ மதம். கிறிஸ்தவ மதத்தில் பார்த்தீங்கன்னா அதில் 4 பிரிவு. அதுக்கப்புறம் இஸ்லாம் மதத்திலே அதே மாதிரி தான், அதுலேயும் ஒரு 4 பிரிவு, இல்லைங்களா?
லப்பை, ராவுத்தர், பட்டாணி, மாப்பிள்ளைன்னு அதில் ஒரு 4 பிரிவு இருக்கும். கிறிஸ்துவ மதத்துலேயும் 4 பிரிவு. இயேசுநாதரை கும்பிட்றவங்க, அன்னையை கும்பிட்றவங்க, குழந்தைய கும்பிட்றவங்க, ஒளியை கும்பிட்றவங்க. எதுலையுமே ஒரு ஒற்றுமை இல்லை. அவர்கள் பெரியவர்கள் சொன்ன கருத்துக்களை ஏற்று அதில் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற உண்மை பொருளை தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு அங்கே இல்லை. ஒவ்வொரு ஞானிகளும் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், முடிவிலே என்ன சொல்லியிருக்கிறார்கள், அந்த முடிவான விளக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டோமானால் இந்த பேதங்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை. இப்போ நம்ம சன்மார்க்கத்திலே பாருங்கள், 2 பிரிவு இருக்குது. சமய சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம், இல்லைங்களா? இப்போ சமயத்திலிருந்து இங்கே வரவர்கள் சுத்த சன்மார்க்கத்துக்கு எதிர்பார்ப்பாங்க. சுத்த சன்மார்க்கத்தை செயல்படுறவங்க சமய மத மார்க்கத்தை ஏற்றுக்கிறது கிடையாது. அப்போ நம்மளுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே, வள்ளலாருடைய காலத்திலிருந்தே ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன்னா வள்ளலார் கூட இருந்தவர்கள் அத்தனை பேருமே சமயம் சார்புடையவர்கள் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி சன்மார்க்கம் கிடையாது. சன்மார்க்கம் இல்லை. சன்மார்க்கம் இருந்திருந்தால் தெரிய வேண்டியதை தெரிந்து கொண்டிருப்பார்கள்னு ஐயா எழுதுறார். இப்பொழுதுதான் சன்மார்க்கம் என்பது விளக்கப்படுகிறது, வெளிப்படுத்தப்படுகிறது. ஆதலால் மக்கள் அந்த உண்மை ருசியை அவர்களால் அனுபவிக்க முடியவில்லை. என்னுடன் இருந்து இவ்வளவு காலம் பழகையும் என்னுடைய இருந்தவர்களும் நான் சொல்லிய சுத்த சன்மார்க்கம் என்னவென்பதை புரிந்து கொள்ளவில்லைன்னு எழுதுகிறார். காரணம், அவர்கள் எல்லாமே சமயத்தில் இருந்து வந்தவர்கள், எல்லாருமே சமய சார்புடையவர்களாக இருந்ததுனால இதில் கடவுள் கொள்கின்றதுனால எல்லாரும் வந்துட்டாங்க. 2வது, வள்ளலாருடைய கருத்துக்கள், பாடல்கள், அதனுடைய சுவை எல்லாமே எல்லாரையும் ஈர்த்தது. மற்றவர்கள் பாடிய பாடல்களை விட வள்ளல் பெருமானுடைய பாடல்கள் எல்லாவற்றையுமே மக்களை இழுத்தது. அதில் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கண இலக்கியங்கள், அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதில் இருக்கக்கூடிய அந்த இசைகள் எல்லாமே மெய்மறக்க செய்தது. திருவருட்பா பார்த்தீங்கன்னா நீ எந்த மெட்டல் வேணாலும் பாடலாம், எல்லாத்துக்கும் சூட் ஆகும். அருட்பா வள்ளலார் எழுதிய பாடல்களை நீங்கள் எந்த சுரங்களில் வேணாலும் பாடலாம், இல்லைங்களா? 7 சுரங்களுக்குள் எத்தனை நாதம் சொன்னாங்க இல்லையா? இது 7 சுரங்கள்னா என்ன? 7 வகையான சுரங்கள்னு அவங்க இசையில் வகுத்திருக்கிறாங்க. ஆனால் 7 சுரங்களுக்கு உள் எத்தனை நாதம்? இந்த 7 சுரங்கள் சொல்கிறீங்க, இந்த சுரங்களுக்குள்ள எத்தனையோ நாதங்கள் உள்ளே ஒடுங்கி இருக்கிறது, அமைந்திருக்கிறது. அப்படின்னா நம்ம உலகத்தினுடைய அணுக்கள் 7 விதமாக இருக்கிறது. ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஒரு சப்தம் உண்டு. 7ன்றது அவங்க இசையினுடைய வரலாற்றை சொன்னார்கள். வள்ளலார் இங்கே தெளிவுபடுத்துகிறாரு. இந்த பிரபஞ்சத்தினுடைய அணுக்களுடைய கூட்டுத்தொகை 7 தான். அந்த 7ம் ஒன்றோட ஒன்று சேருகின்ற பொழுது ஒளித்தன்மை மாறுகிறது, சப்தம் மாறுகிறது, இல்லைங்களா? இப்போ நீங்கள் கையும் தட்டினீங்கன்னா ஒரு சத்தம், டேபிளை சத்திங்கன்னா ஒரு சத்தம், இரும்பை தட்டினீங்கன்னா ஒரு சத்தம், மேளத்தை தட்டினீங்கன்னா ஒரு சத்தம், இல்லைங்களா? எல்லாமே ஒன்றோட ஒன்று மோதுகின்ற பொழுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சப்தத்தை உருவாக்கும். அப்போ அதுக்கென்று சில இசை கருவிகளை வச்சு நம்ம ஊதுகின்ற பொழுது, அதை தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது ஒவ்வொரு தட்டுக்கும் ஒவ்வொரு இசை மாறிக்கொண்டே இருக்கும். அதனால தான் அந்த 7 விதமான அணுக்கள் கோடிக்கணக்கான நாதங்களை உருவாக்கக்கூடியது. அதனால தான் அவங்க 7 சுரங்களுக்குள் எத்தனை நாதம் அப்படின்னாங்க. அப்போ வள்ளல் பெருமானுடைய அருட்பா எல்லா நாதத்துக்கும் சூட் ஆகும். அம்மா படித்தாங்க இல்லையா? ஜோதி உள் ஜோதி உள் ஜோதி, சுத்த ஜோதி உள் ஜோதி உள் ஜோதி, ஜோதி உள் ஜோதி உள் ஜோதி பாடலாம். ஜோதி உள் ஜோதி உள் ஜோதி, சுத்த ஜோதி உள் ஜோதி உள் ஜோதி பாடலாம்.
ஜோதி 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 சுத்த ஜோதி ஜோதி உள் ஜோதி. எந்த ராகத்துக்கும் வரும். ஒரு பாடலை நீங்கள் எந்த ராகத்தில் வேண்டுமானாலும் பாடுவதற்கு அது சூட்டாகும். அந்த அளவிற்கு வள்ளல் பெருமானுடைய திருவருட்பா என்பது எல்லா இசைக்கும் பொருத்தமானது. அப்படிப்பட்ட அந்த சுரங்கள் என்பது 7 அணுக்கள் சேர்ந்தது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே வாலனு, திரவனு, குருவனு, லகுவனு, விபுவனு, பரமானு, அணு, இந்த 7 அணுக்களுக்குள்ள எல்லாம் அடங்கி போச்சு. இப்போ நம்ம உடம்புக்குள்ள எத்தனை அணுக்கள் இருக்குன்னா 7 அணுக்கள் தான் இருக்கு. 7 அணுக்கள் சேர்ந்தாதான் ஒரு உருவம் உருவாக்கப்படும், இல்லைங்களா? இப்போ நம்ம உடம்புக்குள்ள எத்தனை அணுக்கள் இருக்கு? 7 அணுக்கள்னா என்ன? பஞ்சபூத அணுக்கள் 5, ஜீவாணு 1, ஆன்மானு 1, இல்லைங்களா? 7 அணு ஆயிடுச்சா? இந்த உடம்பு என்பது பஞ்சபூதங்களால் ஆனது. அப்போ அதை இயக்குவதற்கு உயிர் என்ற ஒரு அணு தேவை. இந்த உடம்பை முழுவதும் இயக்குவதற்கு ஆன்மா என்ற ஒரு ஒளி தேவை. அந்த ஆன்மா என்ற ஒளி இல்லை என்றால் இந்த உடம்பு இயங்குமா என்றால் இயங்காது, இல்லைங்களா? அப்போ இந்த உடம்பு எப்படி இந்த வந்தது நமக்குன்னு நம்ம முதல் தெரிஞ்சுக்கிட்டோம்னா சன்மார்க்கத்தை புரிஞ்சுக்கலாம். இப்போ ஆன்மா எங்கிருந்து வந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சாதான் நமக்கு உண்மைகள் வெட்ட வெளிச்சமா தெரியும். இப்போ மதங்களில் சமயங்களிலெல்லாம் ஆன்மா சிவனிடம் இருந்து வந்தது அப்படின்னுவார், ஒருத்தர் பெருமாளிடம் வந்ததுன்னுவார், ஒருத்தர் இயேசுவனுடைய இடத்திலிருந்து வந்தது, ஒருத்தர் அல்லாஹ்வுடைய இடத்திலிருந்து வந்ததுன்னு அவரவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் நமக்கு இங்கே மிகவும் அழகாக தெரியப்படுத்துகிறார். ஆன்மா இருக்கக்கூடிய இடத்திற்கு பேர் ஆன்மா ஆகாசம்னு பேர். ஆன்மா இருக்கிற இடத்துக்கு ஆன்மா ஆகாசம். இப்போ நம்ம ஆகாயம் பஞ்சபூதத்தினாலான ஆகாயம். பஞ்சபூதத்தில் அது ஒரு கருவி. இந்த ஆகாயத்துக்குள்ளது நம்ம வரல. ஆன்மா ஆகாசம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆன்மா ஆகாசம் எங்கே இருக்கிறது? இப்போ பஞ்சபூத ஆகாசம் இருக்குது, நமக்கு தெரியும், 5 பூதங்களில் 1. ஆன்மா ஆகாசம் என்பது எங்கே இருக்கிறது அப்படி என்று பார்க்கின்ற பொழுதுதான் அது அருட்பெரு வெளியில் இருக்குதுன்னு சொல்றார். அந்த ஆகாசம் எங்க இருக்கு? அருட்பெரு வெளியில் இருக்கிறது. அப்போ அருட்பெரு வெளி எங்கே இருக்கிறது? ஏன்னா நம்மளுடைய ஞானிகள் எல்லாமே வெளியை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. அவர்கள் கண்ட வெளி வேறு, வள்ளலார் கண்ட வெளி வேறு. வள்ளலார் கண்ட வெளி அருட்பெரு வெளி. அந்த அருட்பெரு வெளி எங்கே இருக்கிறது இல்லைங்களா? அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே நமக்கு விடை கிடைக்கும். அது தெரியாது இருக்கிற வெளி நமக்கு விடை கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ அந்த அருட்பெரு வெளியில் அது கடவுளுடைய எல்லை. அந்த உண்மை கடவுள் சொல்றார் இல்லையா, வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்றார் இல்லையா, அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கும் இடத்திற்கு பெயர் அருட்பெரு வெளி. அந்த அருட்பெரு வெளியில் ஆன்மா இருக்கிற இடம் ஒரு இடம் இருக்குங்க. இப்போ நம்ம வீட்டில் எப்படி தாய் தகுப்பம் ஒரு இடத்துல இருந்தால் இன்னொரு ரூமில் நம்ம பசங்க பிள்ளைங்க மக மருமம் ஒரு ரூமில் இருப்பாங்க, இல்லைங்களா? அதுபோல அந்த அருட்பெரு வெளியில் ஆன்மா ஆகாசம் என்பது அங்கே இருக்கு. அங்கே ஆன்மா ஆகாசம் என்ற இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அணுக்களாக இருக்குது. அதுக்கு ஆன்மான்னு பேரு. அந்த ஆன்மா என்ற அணுக்கள் கடவுளுடைய தகுதி உடையது, ஆனால் மறைமுகமாக இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கடவுளுடைய எல்லையில் இருக்கு, ஆனால் அதுக்கு என்ன தகுதி இருக்குன்னா கடவுளுடைய தகுதி இருக்கு. ஆனால் கடவுளுடைய தகுதி இருந்தும் அது கடவுளை காண முடியவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இது உலகத்தில் யாருமே சொல்லாது சார்.
நம்மளுக்கெல்லாம் ஈஸியாக கிடைச்சிருக்கு இப்போ இந்த சரக்கெல்லாம். புரியுதுங்களா? அருட்பெரு வெளி இருக்குது, அது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்திலே ஆன்ம ஆகாசம் இருக்குது, அது ஆன்ம அணுக்கள் இருக்கக்கூடிய இடம். அந்த ஆன்ம அணுக்களுடைய தகுதி அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தகுதி என்னவோ அதே தகுதி உடையது அது. ஆனால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், அது செயல்படாமல் இருக்கிறது. புரியுதுங்களா? ஆனால் அந்த ஒளிக்கு என்ன? ஆன்மான்னு பேர். இந்த ஆன்மா ஏன் ஆண்டவரை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறது? அந்த நிலையில தான் இருக்கு. அது ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆனால் தெரிஞ்சிக்கல. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த ஆன்மாக்களை ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்றாரு. ஏன்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டா அந்த ஆன்மாக்களுக்கு அதனுடைய எனர்ஜி என்ன, அப்பா யார் என்பது அதனுடைய தகுதி என்னவென்னு அதுக்கு தெரியாது. இது போயிட்டு வந்தாதான் ஆண்டவருடைய தகுதி என்ன என்பது அது அந்த ஆன்மா புரிஞ்சுக்கும். புரியுதுங்களா? அப்போ அந்த ஆன்மாக்களை இவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் ஒரு ஷேக் கொடுக்குறாரு. அங்கே அதுக்கு பேர் விசிறிம்பத்தல்னு பேர். இப்போ எப்படி நம்மளுடைய விஞ்ஞானிகள் ஒரு வெடிப்பு ஏற்படுகிறது, அந்த வெடிப்பின் மூலமாக உலகம் தோன்றியதுன்னு சொல்றா. இப்போ வெடிப்பின் மூலமாக உலகம் தோன்றவில்லை, இது பல கோடி அண்டங்களை இயக்கக்கூடிய ஒரு வெளி. அதுதான் அருட்பெரு வெளி. அங்க பஞ்சபூதங்கள் இருக்கிறதா என்றால் கிடையாது. நம்ம வாழக்கூடிய இடத்துல தான் பஞ்சபூதங்கள் என்பது இருக்கிறது. இது ஒரு அண்டம். இந்த அண்டத்தில் பஞ்சபூதங்கள் இருக்கிறது, கிரகங்கள் இருக்கிறது, அணுக்கள் இருக்கிறது. இது எல்லாமே ஒரு செட்டப், ஒரு வீடு, ஒரு பெரிய ஒரு அமைப்பு. இது ஏன் முதல் இதெல்லாம் படைக்கிறார் அப்படின்னா, இந்த ஆன்மாக்கள் வந்து இங்கெல்லாம் வாழ்ந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகணும். இல்லை என்றால் இதை படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் பஞ்சபூதங்களை படைச்சிட்டு என்ன பிரயோஜனம்? அப்போ ஆண்டவர் அங்கே என்ன பண்றாரு? அந்த அணுக்களுக்கு ஒரு ஷேக் கொடுக்குறாரு. ஷேக்குன்னா அதிர்ச்சி. அப்போ அது என்ன பண்ணணும்னா அதிலிருந்து வெளியே வந்துடும். அந்த ஆன்மாகாசத்திலிருந்து உலகம் முழுவதும் எங்கெங்கு அது தேவைப்படுகிறதோ அந்த இடங்களுக்கு அந்த ஆன்மா வந்து நிறைஞ்சிடும். அந்த ஆன்மா வருகின்ற பொழுது அந்த ஆன்மாவுக்கு தடை கிடையாது. இது நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா இறைவனுடைய ஆற்றல் அதுக்கு உண்டு. அந்த ஆன்மாவை ஆண்டவர் ஒரு ஷேக் கொடுத்து வெளியே அடிச்சிட்டார்னா அது எங்க வேணாலும் போகலாம். அதுக்கு தடை கிடையாது, எல்லை கோடுகள் அது வந்து தடுத்து நிறுத்த முடியாது. அவ்வளவு பெரிய பவர் உள்ளது அந்த ஆன்மா. சரி, இந்த ஆன்மா வருகின்ற பொழுது இதற்கு ஒரு துணை கருவி வேண்டும் அப்படின்னு இறைவன் நினைக்கிறார். இப்போ ஒருவேளை ஆன்மாவை அனுப்புனா அதுக்கு ஒரு கூட யாராவது ஒருத்தர் வேணும் இல்லை? அந்த துணை கருவி என்பதுதான் ஆணவம். இப்போ நம்ம மதங்களில் சொல்லுது இல்லையா, சமயங்களில் ஆணவம், மாயை, கண்மம். அப்போ அந்த ஆணவம் என்பது வள்ளலார் என்ன சொல்லுவார்? இயற்கைன்னு வரும். அது செயற்கை அல்ல. ஒரு ஆன்மாவுக்கு துணை கருவியாக இந்த உலகங்களுக்கு சென்று வாழ்வதற்கு அது துணையாக இருப்பது அந்த ஆணவம். அதனாலதான் ஆணவம் என்பது செயற்கை அல்ல, அது இயற்கைன்னு வரும். அப்ப அந்த ஆன்மா வருகின்ற பொழுது பல கோடி அண்டங்களை தாண்டி தான் இந்த இடத்துக்கு வரணும். எங்க காலி இருக்குது அங்க வரும். அப்ப இங்க வருகின்ற பொழுது அது வருவதற்கு என்ன உடம்பு எடுத்து வந்தது? இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த உடம்பை மாத்துறது என்னன்னு தெரியும். ஆன்மா வரும்போது அதனுடைய உடம்பு எது? அதுக்கு பேரு ஆன்ம தேகம்னு பேரு. அந்த ஆன்ம தேகம் என்பது ஒளித்தன்மை உடையது. இந்த பஞ்சபூத தன்மை அது கிடையாது. அப்போ அந்த ஒளித்தன்மை உடைய ஆன்மா எந்த உலகத்திற்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு. ஏன்னா அதுக்குள்ள அருள் இருக்கு. ஆன்மா இருக்கிறது, ஆணவம் இருக்கிறது, அருள் இருக்கிறது. அந்த அருளுடைய தேகம் இருக்கிறது. புரியுதுங்களா? அந்த தேகம்
ஆன்ம தேகம் என்பது நமக்கு தெரியாது, அந்த ஆன்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். கடவுளுக்கு தெரியும், ஆன்மாவுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அப்ப அந்த ஆன்மா என்பது அந்த ஆன்மா ஆகாசத்திலிருந்து இப்ப நம்ம இந்த உலகத்துக்கு வந்துட்டோன்னு வச்சுங்க. இந்த உலகத்தினுடைய சட்டம் என்ன என்றால், யாராக இருந்தாலும் இந்த பஞ்சபூத எல்லைக்கோட்டுக்குள் வந்து விட்டால் இங்க வேற உடம்பு எடுத்தாகணும். அது ஒரு சட்டம், புரியுதுங்களா? இந்த உடம்பிற்கு இந்த உலகத்திற்கு வந்த உடனே அதற்கு முன்னாடி ஒரு ஆன்ம உடம்பு இருக்கு. அது எப்படி ஒரு திரைப்படம் போட்டு நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு என்னன்னு சொல்றது ஸ்கேன் எடுத்தீங்கன்னா அந்த வரைபடம் மாதிரி கோடு கோடாக வரும், நிழல் படம் கோடு கோடு இருக்கும். நீங்கள் உள்ளே இருக்கிற சதா கதையெல்லாம் கூட அதை விட்டுருங்க, வெறும் ஒரு ஃபோட்டோவை எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்கேன் பண்ணிங்கன்னா வெறும் கோடு மட்டும்தான் இருக்கும். ஒரு மனித தேகத்தினுடைய கோடு அப்படியே வரும். அதில் உருவம் இருக்கான்னா இருக்காது, புரியுதுங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வரைபடத்துக்கிட்ட கொடுத்துட்டு ஒரு ரவுண்ட் வரீங்கன்னா ஒரு கோடு மட்டும் போடுவான், ஒரு மனித உருவம் மாதிரி. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய அவயங்கள்லாம் இருக்காது, போட மாட்டாங்க. அது போன்ற கண்ணுக்கு தெரியாத ஒரு தேகம் இருக்கு அதுக்கிட்ட. முதல்ல அதுக்கு பேர் ஆன்ம தேகம். அந்த ஆன்ம தேகத்துக்குள்ள என்ன இருக்கு? ஆன்மா இருக்கு, ஆணவம் இருக்கு, அருள் இருக்கு. அருள் என்ன அது வராது, ஏன்னா அருளுக்கு தான் அவ்வளோ ஆற்றல் உண்டு. எங்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடிய ஆற்றல் அருளுக்கு மட்டும் உண்டு. அதனால் அந்த அருள் என்பது அதை அழைத்து கொண்டு வருகிறது, கூட ஆணவமும் வருகிறது. இங்கே வந்தோடனே இந்த உலகத்தினுடைய சட்டம், கடவுளே வந்தாலும் கூட ஒரு உருவம் எடுக்கணும். அதனால தான் இப்போ நம்ம கடவுளை ஏன் காண முடியலன்னா, கடவுள் வருவார், நம்ம உருவத்தில் இருக்கும் பார்க்க முடியாது. நம்ம கடவுளுடைய உருவம் நம்ம மாறிட்டோம்னா அதை பார்க்கலாம், புரியுதுங்களா? இந்த உலகத்திற்கு வந்த உடனே அது உடம்பு என்பது இங்கே மனித தேகமுள்ள பஞ்சபூதங்களான ஒரு வீடு கட்டி கொடுக்கப்படுது ஆன்மா வாழ்றதுக்கு. இந்த கட்டி கொடுக்கிற வேலை யாருக்கிட்ட ஒப்படைக்கப்படுது? மாயை. அதனால தான் மாயை என்பது என்ன? உடம்பை கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு செயல் கருவி அது. அதனால தான் மாயைன்னு அதுக்கு பேர். முதல்ல ஆணவம் கூட வந்துருச்சு. இங்கே வந்த உடனே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு வீடு தேவை. இந்த வீட்டுக்கு பேர் மாயை என்பது பேர். அப்போ மாயை என்பது நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? அது ஒரு இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு ஒரு ஒளி. அது ஒரு ஒளி தான். அது இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிகாரம், சகல அதிகாரமும் பெற்றது மாயை. அப்போ நமக்கு உடம்பு கொடுத்த உடனே என்னாச்சு? அதுக்கு பேர் ஆணவம் முதல்ல வந்துச்சா, ரெண்டாவது மாயை வந்துருச்சு இல்லைங்களா? மாயை வந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த உலகத்தில் வாழணும். வாழ்வதற்கு என்ன இந்த உலகத்தில் படைச்சிருக்காங்க? பஞ்சபூதங்கள், அந்த பூதங்களால் உருவாக்கப்பட்ட பொருள்கள். அப்போ இந்த வீடு என்பது எப்படி கட்டி கொடுக்கப்படுதுன்னா, இங்கே சொந்த வீடு மாயை கட்டி கொடுக்க முடியாது, சட்டம். இதுக்கு பேர் வாடகை வீடுன்னு பேர். இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்கு வந்தால் இங்கே உங்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட வீடு வாடகை வீடு. நீங்கள் வாடகை வீட்டில் குடியிருக்கலாம். வாடகை வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும். வாடகை கொடுக்கறதுக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா? பொருள் ஈட்டுவது, உணவு கொடுப்பது, இதுக்கு பேர் தான் கண்மம். புரியுதுங்களா? ஆணவம் வந்தது, மாயை என்ற வீடு வந்தது. வீடு என்பது சொந்த வீடு அல்ல, வாடகை வீடு. அந்த வாடகை வீட்டிற்கு தினமும் குடிக்கூலி கொடுக்க வேண்டும். குடிக்கூலி என்பது உணவு. அப்போ உணவு கொடுக்கின்ற வரையிலும் இந்த உடம்பு என்ன ஆகும்?
வாடகை வீட்டிலேயே தான் குடியிருக்கோம். அந்த வாடகை வீட்டு முடிஞ்ச உடனே என்ன பண்ணோம், வாடகை வீட்டுக்காரன் காலி பண்ணிவிடுவான். வாடகை கொடுக்க முடியாத நிலம் வரும் கடைசியில். எப்போ 60 வயசு 70 வயசு 80 வயசு ஆகும்போது சாப்பிட முடியாது, உள்ளே போகிறதெல்லாம் வெளியே வரும். அப்போ வாடகை கொடுக்க முடியாத நிலைமை உங்களுக்கு அப்போ ஏற்படும் போது தினமும் 3 வேளையும் கொடுக்குற வாடகையை இவன் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாரே, இனிமேல் இந்த உடம்பு இவனுக்கு லாக்கில்லை அப்படின்னு மாய நினைக்கும். உடனே என்ன பண்ணும், அவனை வேறு வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அது தயாராகிடும். தயாராகும் போது என்ன ஆகும், உடம்பை மட்டும் அனுப்புமான்னா உடம்பு அப்படியே தான் இருக்கும். வீடு வாடகை வீடு உயிரை எடுக்கும். புரியுதுங்களா? உயிரை எடுத்துட்ட உடனே அது மறுபடியும் வேறொரு வீட்டுக்கு அந்த உயிரை அனுப்பும். இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ரொட்டீன் பர்த். அப்போ நீங்க வாடகை வீட்டில் குடியிருந்தீர்கள், அதற்கு கண்மம் என்ற இந்த உலகத்தில் உள்ள பொருளை எதை எடுத்தாலுமே அது கண்மன்னு பேரு. கண்மன்னா காரியம், ஒரு காரியத்தினால் வரக்கூடிய பொருளுக்கு பூரா கண்மம். நீங்க எதை செஞ்சாலுமே கண்மன்னு பேரு. அதுக்கு பேரு வினை அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன? வினை. அதுல 2 வினை இருக்கு. என்ன வினை இருக்கு? நல்வினை தீவினை. நீ நல்லதை செய்கின்ற பொழுது நல்வினையாக அது போயிடும், தீவினை செய்கின்ற பொழுது அது தீவினையாக மாறும். இப்போ இந்த நல்வினையும் தீவினையும் எங்க போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மாவில் தான் போய் ஸ்டோர் ஆகும். புரியுதுங்களா? ஆன்மாவில் ஒவ்வொரு வாழ்க்கையும் நீங்கள் பிறந்ததிலிருந்து வாழக்கூடிய வாழ்க்கை, இதற்கு முன்னாடி எத்தனை பிறவிகள் எடுத்தீர்களோ அந்த பிறவினுடைய வினைப்பயன்கள், இந்த பிறவியில் நீங்கள் உருவாக்கப்பட்ட கண்ம வினைகளால் வரக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே ஆன்மாவில் போய் ஸ்டோர் ஆகிடும். அது எத்தனை வட்டங்களாக ஸ்டோர் ஆகுதுன்னா, நம்ம உடம்பு 7 அணுக்களாக இருக்கு. நான் முதலே சொன்னேன் இல்லையா, 7 விதமான அணுக்கள் இருக்கு. 5 பூதங்கள், ஒரு ஜீவன், ஒரு ஆன்மா. அப்ப மொத்தம் 7 விதமான அணுக்கள். இந்த 7 விதமான அணுக்கள்ல தான் நீங்க எந்த வினைகள் செஞ்சாலும் போய் ஸ்டோர் ஆகும். நீங்க ஸ்டோர் ஆகிற இடம் 7 அடுக்குன்னு பேர் அதுக்கு. அந்த 7 அடுக்குகளில் ஒவ்வொரு அடுக்குக்கும் என்னென்ன வினைகள் என்பது அதுக்கு தான் தெரியும். எந்த வினையோ அந்தந்த அடுக்குல அது போய் ஸ்டோர் ஆகிக்கும். நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா எவ்வளவு ஜீவன் கிட்ட போயிடும். மீதி 5 பூதங்கள் இருக்குல்ல, முன்னாடி 5 வட்டம், அதுக்கப்புறம் தான் உள்வட்டம் ஜீவன், அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள விட்டோம் ஆன்மா. அப்போ நீங்க எதை செய்தாலுமே எங்க போய் ஸ்டோர் ஆகுதுன்னா ஜீவன்ல ஸ்டோர் ஆகி ஆன்மாவில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஜீவன்ல தான் அதை மொத்தமா வாங்கி ஆன்மா கிட்ட அனுப்புறது. இதைத்தான் வள்ளலார் இந்த உடம்ப 4ஆ பிரிச்சார். அகம் என்பது ஆன்மா, அகப்புறம் என்பது ஜீவன், புறம் என்பது கரணங்கள், புறப்புறம் என்பது இந்திரியங்கள். இல்லைங்களா? அப்போ இந்த காலம்லையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், இவ்வளவு காலமா நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் நாம் செய்த தீவினையினால் நம்மளுக்கு மரணம் வந்து கொண்டே இருக்கிறது. நாம் வேற வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த பிறவியில் எத்தனை பேர் நம்ம இருக்க போறோம்னு தெரியாது இந்த உடம்புல. இல்லைங்களா? நமக்கு ஏதாவது தெரியுமா? இன்றிருப்போர் நாளை இங்கு இருப்பது என்ன உண்மை, இதை அறிந்திடாமல் மனித இனம் தவிப்பதினால் என்ன நன்மை? ஒரு நன்மையும் கிடையாது. நம்ம எவ்வளோ இந்த பிறவியில் இந்த உலகத்தில் இருக்கிற பொருளை தான் சம்பாரிச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பொருள் யாருடையதுன்னு நம்ம நினைக்கவே இல்லை. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம பெத்த அப்பாவது அம்மாவது முப்பாட்டை பாட்டை எல்லாம் சம்பாதிச்சிருக்காங்கன்னு. எல்லா பொருளுமே மாயனுடையது. அதனால தான் நீங்கள் யாருமே எந்த பொருளையும் கொண்டு போக முடியாது. நீ எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மந்திரியாக இருந்தாலும், நாட்டை ஆளக்கூடிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் கூட நீங்கள் மரணம் அடைகின்ற பொழுது நீங்கள் எடுத்து போவதற்கு எந்த உரிமையும் கிடையாது. இருக்கிற வெளியே இந்த உலகத்தில் எனதுன்னு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம். என்னுடைய பங்களா, என்னுடைய காரு, என்னுடைய மகன், என்னுடைய மருமகள், என்னுடைய பேரன் பேத்திகள், உற்றார் பெற்றோர் எல்லாருமே நமக்கு ஏதோ நீடித்த சொந்த மாதிரி நம்ம நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம்.
ஆனால் ஒன்று கூட நமக்கு சொந்தமில்லை. எதுவுமே சொந்தமில்லை. எல்லாமே ஒன்றோட ஒன்று வாழ்வதற்காக இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட ஆன்மாக்கள். அது தன்னந்தனியாக அது வாழ்ந்துகிட்டு இருக்குது. அது எதுக்குன்ற உண்டான ஒரு சொந்தத்தை அதுங்களே தேடிக்குதே தவிர இது இறைவனுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ இங்கே வந்து இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நமக்கு என்ன வருது? அதிகமாக துன்பம் தான் வருது. இன்ப வாழ்க்கைக்கு நம்ம போகிறோமான்னா போகிறதில்லை. மகிழ்ச்சியாக இருக்கிறோன்னு யாராவது சொல்லுங்கள். மகிழ்ச்சி வரும், அடுத்த செகண்ட்லேயே துன்பம் வரும். ஏதோ ஒரு காரணத்தினால வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எடுத்துங்க, ஞானி கூட அப்படித்தான். முற்றும் துறந்த ஞானிகள் நம்ம நாட்டில் கோடிக்கணக்கான பேர் இருந்திருக்காங்க. அவங்க மட்டும் துன்பம் இல்லாத போய் இருந்திருக்காங்களா? துன்பத்தினால தானே காடுக்கெல்லாம் ஓடுறாங்க. அவங்களுக்கு இங்கே மகிழ்ச்சி இருந்தால் அவங்க ஏன் காடு மலை குகைக்கெல்லாம் போகணும்? நம்மளோட இருந்து வாழ்ந்துட்டு போகலாமே. அப்போது நம்ம கூட இருந்து வாழக்கூடிய சகிப்புத்தன்மை அவர்களுக்கு இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? உலகத்தை வெறுத்து நாம் தனியாக போய் இறைவரை தேடலாம் என்று தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களால் ஒரு முயற்சி இருந்தது. ஆனால் அவர்களுக்கு என்ன தேவைங்க? உணவு வேணும். உணவில்லாத எந்த ஞானியுமே வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது. சரி, உணவை அவங்க கட்டுப்படுத்திட்டாங்கன்னு வச்சுங்க. கடைசியில் ஒரு உணவு சாப்பிடுவாங்க, காற்று, இல்லைங்களா? மூச்சை மட்டும் முடிச்சிட்டு இருப்பாங்க. மூச்சுன்ற உணவும் உணவு தான். அது இந்த பஞ்சபூதங்கள்ல நீ எதை சாப்பிட்டாலுமே விடைதான். ஏன்னா நீர் இருக்குது, நிலம் இருக்குது, அக்னி இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது. அப்போ எல்லாமே இந்த உடம்புல இருக்குது. இந்த உடம்புல இருக்கிறது எல்லாமே வெளியே இருக்குது. நீ வெளியில் இருக்கிறது பூரா இந்த உடம்புக்கு தேவையானதான் நீ உன்னால் கொடுக்க முடியுமே தவிர உடம்புக்கு தேவையில்லாத யாரும் கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? காற்று உடம்புக்கு வேணும், அதான் டெய்லி போகுது. இந்த உடம்பை இயக்கிறதுக்கு உணவு வேணும், இல்லை உடம்பு நடக்கிறதுக்கு செயல்படுறதுக்கெல்லாம் உணவு வேணும். அதை இயக்கிறதுக்கு ஒளி வேணும். அந்த ஒளி இயக்குவதற்கு காற்று வேண்டும். காற்றோட ஒளியோட இயங்குவதற்கு வெட்ட வெளி வேணும். வெளி இல்லைன்னா நீங்கள் எப்படி போவீங்க? இல்லைங்களா? அப்போ எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஐம்பூத கருவிகள் தான் நம் உடம்பில் இருக்கிறது, வெளியும் இருக்கிறது. ஆதலால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை வள்ளலார் நமக்கு சொல்றார். இதுவரையில் நீங்கள் வாடகை வீட்டில் குடியிருந்தீர்கள். ஆதலால் உங்களுடைய ஆணவம், கண்மம், மாயை என்பது மும்மலங்களும் இந்த உடம்பில் இருக்கிறது. இந்த உடம்பில் இருக்கக்கூடிய மும்மலங்களை போக்குவதற்கு நீங்க என்ன செய்யணும்? நம்ம சமய மதங்கள்லாம் மதங்களை, அந்த மலங்களை போக்குறதுக்கு பல வழிபாட்டு முறைகளை நமக்கு காட்டினாங்க, இல்லைங்களா? அந்த வழிபாட்டு முறைகளால நமக்கு என்ன நன்மை கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நன்மையும் கிடையாது. முத்தி கிடைச்சது. அதுக்கு பேர் என்ன அவங்க கிடைச்சது? முத்தி. முக்தின்றோம் இல்லையா? முக்தின்னா என்ன? ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தி அடைகிறது, இல்லைங்களா? சித்தி பெறவில்லை. அதனாலதான் அகவல் என்ன சொல்றார் வள்ளலார்? முத்தி என்பது நீங்கள் சித்தி பெறுவதற்குண்டான சாதனமே தவிர அது முக்தி அல்ல. முக்தி என்பது முடிவல்ல. முடிவு எது என்று பார்த்தால் சித்தி என்பதுதான் முடிவு. அதுதான் நிலை சேர்ந்த அனுபவம். முத்தி என்பது முன்னொரு சாதனம், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். அப்போ அவங்க நம்ம சமய மதங்கள்லாம் முக்தியோட நின்றுட்டாங்க. அதுக்கு மேலே அவங்களால போக முடியல. அதனால தான் நிறைய பேர் சமாதி அடைந்தார்கள், ஜீவன் முக்தி அடைந்தார்கள், காற்றில் கலந்தார்கள். காற்றில் கலப்பது ஒரு முத்தி. இந்த ஐந்து பூதங்களில் எதில் கலந்தாருமே அதுக்கு பேர் முத்தின்னு பேர். மண்ணில் கலந்தா அதுக்கு மண்ணால முத்தி, நீரில் கலந்தா நீர் முத்தி, அக்னியில் கலந்தா அக்னி முத்தி, காற்றில் கலந்தா காற்று முத்தி, ஆகாயத்தில் கலந்தா ஆகாய முத்தி. எதில் கலக்கிறார்களோ
அதுக்கு பேரு முக்தின்னு பேரு. ஆனா இந்த பஞ்சபூதங்களில் கலப்பது கலவை அல்ல. ஆனா மறுபடியும் அவங்க பிறக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஒவ்வொரு பூதங்களுக்கு ஒரு வயது வரம்பு வைத்திருக்குது இந்த கட்டளை. அவங்க முயற்சிக்கு தகுந்த மாதிரி. நீங்க காற்றில் கலந்துட்டீங்கன்னு வச்சுக்க, ஒரு 1000 வருஷம் இருக்கலாம். நீ அக்னியில் கலந்துட்டு வச்சுங்க, ஒரு 2000 வருஷம் இருக்கலாம். நீரில் கலந்துட்டு வச்சுங்க, ஒரு 500 வருஷம் இருக்கலாம். மண்ணில் கலந்துட்டு வச்சுங்க, ஒரு 200 வருஷம் இருக்கலாம். அது ஜீவன் முக்தின்னு பேர். மறுபடியும் பிறப்பெடுக்காமல் கொஞ்ச நாளைக்கு வாழ்றது. அது வெளியே அவங்களுக்கு பிறப்பு கிடையாது. அந்த டைம் முடிங்கிற வெளியே அவங்களுக்கு அந்த பிறப்பு என்பது கொடுக்கப்பட மாட்டேன். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த முயற்சிக்கு கிடைத்த ஒரு லாபம். ஆனால் வள்ளலார் இங்கே என்ன சொல்றாருன்னா, முக்தி என்பது லாபம் அல்ல, நீங்க அடைய வேண்டியது ஆன்ம லாபம்னாரு. நம்ம அடைய வேண்டியது எது? ஆன்ம லாபம். ஆன்ம லாபம்னா என்ன அப்படின்னா, நீங்க வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீடு கட்டிக்கிறதுக்கு பேர் தான் ஆன்ம லாபம். இதுக்கு நம்ம வரும்போது எப்படி வந்தோம்? சொந்த வீட்டில் தான் வந்தோம். இங்க வந்த ஒரு பாடு தான் வாடகை வீடு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாடகை வீட்டை நீங்க அழிக்கவும் கூடாது, அதில் வாழவும் கூடாது. யார் கட்டி கொடுத்தார்களோ அவர்களுக்கு கொஞ்சம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீ வெளியே வரணும். ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு போய் பெரிய தத்துவங்கள்லாம் போட்டு நீங்க கிளற வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க வாடகை வீட்டில் கூடியிருந்தீங்கன்னா அந்த வீட்டுக்காரர்கிட்ட சாவி கொடுத்துட்டு தான் நீங்க வரணும். அப்ப நீங்க மறுபடியும் வந்தீங்கன்னா, நீ சொந்த வீடு கட்டினீங்கன்னா தான் இன்னொரு வீட்டுக்கு போக மாட்டீங்க. சொந்த வீடு கட்டாத அந்த வாடகை வீட்டில் வெளியே வந்தீங்கன்னா என்ன பண்ணீங்க? வேற ஒரு வாடகை வீட்டுக்கு தான் போவீங்க. உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி 500 ரூபாய் வீட்டில் கூடியிருந்தீங்க, வசதி பெருக்கணுன்னே 1000 வீட்டுக்கு போறீங்க. இன்னும் வசதி பெருனா 5000 வீடு, இன்னும் காரு பங்களா வாங்கினா 10,000 ரூபாய் வீடு. எல்லாமே நீங்க வாடகை வீட்டுக்கு மாறிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்ப நமக்குன்னு ஒரு பெரிய பங்களா வாங்கி சொந்த வீடு கட்டிட்டோம்னா நீ வாடகைக்கு போக மாட்டீங்க. உலக வாழ்க்கை எப்படி இருக்கு? அப்ப எவ்வளவு பெரிய பங்களா கட்டி நீங்க வாழ்ந்தாலும் கூட அங்க குடியிருக்கிறது யாரு? ஆன்மா தானே குடியிருக்கு. வேற அந்த பஞ்சபூதங்களான அந்த வீடா குடியிருக்கு? நீ எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும் குடியிருப்பவன் ஒரு தலைவன், ஒரு மனிதன். அந்த மனிதனுக்குள்ள என்ன இருக்கு? ஆன்மா இருக்கு. ஆன்மா இல்லை என்றால் ஒரு பிணம் குடியிருக்குமா? ஆன்மா இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன? பிணம். ஒரு பெரிய பங்களாவில் ஒரு பிணம் குடியிருக்குன்னா என்ன நினைப்பீங்க? இல்லைங்களா? அப்போ நம்ம ஆன்மா குடியிருப்பதற்காகத்தான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய வசதி செஞ்சாலும். ஆனால் அது வீடு அல்ல. நீ மறுபடியும் நீங்க எங்கிருந்து வந்தீங்களோ அங்க நீங்க ரவுண்ட் அடிச்சுட்டு போகணும். அங்க போவதற்கு நமக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எல்லாமே வச்சிருக்கார். நம்முடைய உடம்பு அனுப்பும் போதே, இந்த ஆன்மதேகம் அனுப்பும் போதே அருள் இருக்கு, ஆணவம் இருக்கு, ஆன்மா இருக்கு. இங்க வந்த ஒரு பாடு தான் நமக்கு 2 கொடுக்கப்படுது. ஒன்று மாயை, இன்னொன்று கண்மம். ஆனா வள்ளலாறு மலங்கள் 5ன்றாரு. நம்ம சமயத்தில் தான் 3. வள்ளல் பெருமான் மலம் 5ன்னாரு. மலம் 5ன்னா என்ன? ஆணவம், மாயை, கண்மம். மாயையில் 3 மாயை இருக்கு. மாயை, மாமாயை, பெருமாயை. இந்த 3க்கும் 3 டியூட்டி. எப்படி மந்திரி சபையில் ஒரு இலாகாவுக்கு ஒரு டியூட்டி கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி இந்த மாயைக்கு 3 மாயை இருக்கு. ஒரு மாயை மெட்டீரியலை கொண்டு வர்றது, ஒரு மாயை அதை கலவி செய்யறது, ஒரு மாயை வீடை கட்டி கொடுக்கறது. புரியுதுங்களா? பஞ்சபூத அணுக்களை சேர்ப்பது ஒரு மாயை, அந்த அணுக்கள் வினைக்கு தகுந்தார போல கலவை செய்வது ஒரு மாயை, இந்த கலவையை முழுமையாக உருவாக்கப்படுவது ஒரு மாயை. அதான் இந்த உடம்பு. இந்த 3 வேலையும் அந்த மாயைக்கு 3 மாயைக்கு இருக்கு. நீங்க தத்துவ வெற்றின்னு பாடல் இருக்கு, அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இப்ப நம்ம உடம்புக்குள்ள 5 மலங்கள் இருக்கு. அப்போ நம்ம சன்மார்க்கத்தில் வள்ளலார் நமக்கு என்ன சொல்றாரு? நீங்கள் சொந்த வீடு கட்டாதிருக்கிற வரையில், 'நீங்கள் சொந்த வீடு கட்டாதிருக்கிற வரையில், 'நீங்கள் இந்த உலகத்தை விட்டு வெளியேறவே முடியாது. 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 'நீங்கள்
சரி, சொந்த வீட்டில் இருந்து வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு போவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? அதானே நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்றோம். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே வழிபாடுன்றார். என்ன விளங்கியவர்களுக்கு? அறிவு விளங்கியவர்களுக்கு. அங்க ஒரு வார்த்தை போடுவார், அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடுன்னார். அப்ப அறிவு இல்லாமல் நம்ம செஞ்சோம்னா அது வழிபாடு கிடையாது. அறிவோட செய்யணும்ன்றார். அறிவு விளக்கம் வேணும்ன்றார். அப்ப அறிவு விளக்கம் வேணும்னா ஜீவகாருண்யம் என்பது என்னன்னு நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். ஜீவகாருண்யத்தில் 2 வகை இருக்கு. ஒன்று பரஜீவகாருண்யம், இன்னொன்று அபர ஜீவகாருண்யம். அதாவது இந்த உலகத்தில் ஒரு ஸ்கூலில் குழந்தைகளுக்கு எப்படி டீச்சிங் பண்ணுறோமோ அப்படி சொல்லியிருக்கார் வள்ளலார் தெளிவா. அப்போ பரஜீவகாருண்யம் அபர ஜீவகாருண்யம்னா என்ன? ஒன்று உலக உயிர்களுடைய துன்பத்தை போக்குவது, இன்னொன்று உன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு உதவி செய்வது. இந்த அணுக்களை நம்ம சுத்தமாக்கணும். அதனாலதான் இந்த உடம்பு என்ன தேகம்னு சொல்றார் வள்ளலாரு? அசுத்த பூதகாரியமாகிய தேகம். இந்த உடம்பு எப்படி இருக்குது? அசுத்த பூதகாரிய தேகம்னாரு. இந்த அசுத்த பூதகாரிய தேகத்தை என்னவா மாற்றணும்? சுத்த பூதகாரிய தேகமாக மாற்றணும்னாரு. அப்ப இந்த உடம்புக்குள்ள அசுத்தம் சுத்தம் என்ற 2 இருக்கிறது இல்லைங்களா? அசுத்தம் என்றால் என்ன, சுத்தம் என்றால் என்ன இல்லைங்களா? அசுத்தம் என்பது நாம் உண்ணக்கூடிய உணவு. நீ எந்த உணவு உண்ணாலுமே அதுக்கு பேர் அசுத்த பூதகாரிய உணவுன்னு பேரு. சுத்த பூதகாரிய உணவுன்னா என்ன? அசுத்த பூதகாரியம் என்பது புழுக்கின்ற உணவு. சுத்த பூதகாரிய உணவு என்பது புழுக்காத உணவு. எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. அப்போ நீங்க மலம் வரக்கூடிய உணவு உண்கின்ற வரையில் அது அசுத்த உணவு. நாற்று அடிக்கிற பூரா அசுத்த உணவு அப்படி வச்சுங்க. அது சிறுநீராக வந்தாலும், வேர்வையாக வந்தாலும், மலமாக வந்தாலும், எச்சிலாக வந்தாலும், சளியாக வந்தாலும், குருமையாக வந்தாலும் எல்லாமே 9 துவாரத்துக்குள்ள அது வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே அசுத்த பூதகாரிய உணவு. அப்ப சுத்த பூதகாரிய உணவு என்பது என்னவென்றால் புழுக்காத உணவுக்கு பேரு சுத்த பூதகாரிய உணவு. நமக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார். நீ இதுவரையில் அசுத்த பூதகாரிய உணவை உட்கொண்டு வந்தாய், அதனால் மலம் வருகிறது, உடம்பானது வயது முதிர்ந்து விடுகிறது, அதனால் உங்களுக்கு மரணம் வருகிறது. புரியுதுங்களா? அப்போ சுத்த பூதகாரிய உணவை நீங்க சாப்பிட்டீங்கன்னா வயது முதிர்ச்சி அடையாது, மலம் வராது, சிறுநீர் வராது, உமிழ்நீர் அதாவது எச்சி வராது, சளி வராது, குரம்ப வராது, கண்ணில் பூள வராது. அது புழுக்காத உணவு. அப்ப புழுக்காத உணவுன்னா என்ன போட்டார் வள்ளலாருங்க? தேன், சர்க்கரை, அயன் செந்தூரம், தாமர பஸ்பம் இல்லைங்களா? இதெல்லாம் புழுக்காத உணவு. நீங்க எத்தனை நாளைக்கு பூமியில போட்டு வச்சாலும் கெடாது, வருஷ கணக்கில் இருந்தாலும் அழிஞ்சு போகாது. இதை முதல் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்கன்னாரு. இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது இன்னொன்று நம்ம என்ன பண்ணோம்? புறஜீவகாருண்யம் பண்ணணும். இதுக்கு அகத்துக்கு. அதனாலதான் சொல்லுவார், ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி, காரமும் மிகுப்புளி சாரமும் கைப்போடே உப்போடே கசப்போடே கூட்டி ஊரமுது உண்டு நீ ஒழியாதே, ஆரமுது உண்டு என்னோடு ஆடேடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்துன்னார்.
அருட்பெருஞ்சோதி எப்போ காண முடியும்? ஆன்ம தேகம் வந்தால் தான் காண முடியும். அது வெளியே நீங்கள் கடவுளை பார்த்தேன்னு சொல்கிறதெல்லாம் ஏமாத்துற வேலை. அது ஒரு கற்பனையாக நமக்கு தோணும். நம்ம கனவு நிகழ்ச்சியில் வரும். நம்ம எதை அதிகமாக நினைக்கிறோமோ அது கனவாக வரும். ஆனால் கண்ணுக்கு கடவுள் தெரிவாரான்னா தெரிவார். எப்போ தெரிவார்? ஆன்ம தேகம் என்ற அருள் தேகம் கிடைத்தால் மட்டும்தான் தெரிவார். அதனால்தான் வள்ளலார் ஆரம்ப நிலைகள்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பற்றி அவர் சொல்லவே இல்லை. அது வெளியே அவருக்கு தெரியாது. 1 to 5 திருமுறை வரையிலும் அவருக்கு கடவுள் யார் என்ற உண்மை தெரியவில்லை. ஆனால் கடவுளை தேடிக்கொண்டே இருக்கிறார். நீ எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், உன்னுடைய உருவம் என்ன, அந்த உருவத்தை நான் பார்க்க வேண்டும் என்று இரவு பகலாக அழுது புலம்பி கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருந்தார் வள்ளலார். அதனால்தான் சொல்லுவார், மாயையாய் கலங்கி வருந்திய போதும் வள்ளல் உன் தன்னையே நினைத்து உன் சாயையாய் பிறரை பார்த்தனே அல்லால் தலைவாவேர் எண்ணியதுண்டோ. தூய பொற்பாதம் அறிய நான் அறியேன் துயரினி சிறிதுமிங்கு ஆற்றேன் நாயகா பொறுத்தது போதும் நன்றருள் புரிவது உன் கடனேன்னு கேட்டார். ஏன்னா நான் உண்மை தெரியாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு பல தெய்வங்களையும் பல வழிபாட்டு முறைகளையும் பல பாடல்களையும் நான் பாடிக்கொண்டு வருகிறேன். எப்படி நான் வந்தாலும் உன்னுடைய உண்மையான உருவம் எதுவென்று நான் தேடாத நாள் இல்லை, கேட்காத நாள் இல்லை என்று அழுது கொண்டே இருக்கிறார். அதான் ஆண்டவரை காணுகின்ற வரையில் அழுத கண்ணீர் மாறுமோ, ஆகாரத்தில் இச்சை செல்லுமோன்னார். நம்முடைய தாயோ தந்தையோ காணாமல் போய்விட்டால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம். நம்ம சாதாரண உலகில் வாழ்க்கையிலேயே நம்முடைய தாயோ தந்தையோ ஒரு சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது நமக்கு விவரம் தெரிந்து நம்முடைய தாய் தந்தை இல்லை என்றால் அந்த குழந்தையினுடைய நிலையை எண்ணி பாருங்கள். சாப்பிடாது. தினமும் அம்மா கொடுத்த சோறு, அப்பா கொடுத்த உதவி, இதை நினைத்து நினைத்து வாழ்ந்த குழந்தை இறுதியிலே 2 பேரும் காணவில்லை என்றால் அது என்ன ஆகும்? அந்த தாய் தந்தையை பார்ப்பதற்காக அந்த குழந்தை இரவு பகலாக தூங்காது. தாய் ஞாபகமும் தந்தை ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதுபோல இறைவனை வள்ளலார் தேடிக்கொண்டே இருந்தார். தேடிக்கொண்டிருந்த அந்த உழைப்பு தேடின மட்டும் பத்தாது, அதுக்கு ஒழுக்கம் வேணும். ஒழுக்கம் இல்லாமல் தேடினா கிடைக்குமா? அப்போ அந்த ஒழுக்கம் என்பதை வள்ளலார் நமக்கு தெரியப்படுத்துறார். நீங்களாம் படித்தது தானே. அப்போ அந்த ஒழுக்கம்தான் 4ஆக பிரித்தார். நம்ம அகஜீவகாருண்யம் என்பதை அந்த ஒழுக்கத்தில் கொண்டு வந்துட்டார். புறஜீவகாருண்யம் என்பதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருக்கும். மற்ற உயிர்களுக்கு வரக்கூடிய பசிப்பிணியை போக்குறோம். அதுக்கு மேல் கொண்டு நிறைய இருக்குது, அதெல்லாம் நம்ம யாருமே கடைப்பிடிக்கிறது இல்லை. பசி மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம் சன்மார்க்கத்தில். அதுக்கு வள்ளலார் ஒரு பட்டியலே போட்டார். பசி, பிணி, இச்சை, எளிமை, தாகம், கொலை, துன்பம், இத்தனையும் இருக்குது. எல்லாருக்கும் இது இருக்குது பொதுவாக. ஆனால் நம்ம கையில் எடுத்துக்கிறது ஒன்றே ஒன்று, பசி மட்டும் போக்குறோம். இந்த பசி மட்டும் போக்குவதனால் நமக்கு ஏதோ நாளைக்கே மரணமில்லா பெருவாழ்வு வந்துடும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது அத்தனையும் தவறான சிந்தனை. ஆனால் பேசிக் அதுதான், அது கண்டிப்பாக வேணும். எல்லாத்த விட முதலாவது பசி. பசிப்பிணியை போக்கிட்டு தான் மற்ற பிணிகளை நீங்கள் நோக்க முடியும். அதனால தான் அதுக்கு பசி என்ற பிணின்னு போட்டார். பசி, அதுக்கு பிணி. பிணின்னா நோய். எல்லா நோயும் காப்பாற்றிடலாம், பசி நோயை காப்பாற்ற முடியாதுன்றார். புரியுதுங்களா? நீங்கள் உடம்பு சரியில்லை இருந்தால் கூட 2 நாளைக்கு இருக்கலாம், சாப்பிடாத இருக்க முடியுமா? உடனே டாக்டர் ஏதாவது கொடுங்கன்னுவாங்க, இல்லாட்டி அந்த உயிர் போயிடும். அப்போ முதலாவது எது? பசி. அதுக்கு தான் பிணின்னு பேர் வச்சார். அதை பசி பிணி. அந்த பசி பிணியை போக்குறதுக்கு நம்ம பழகியிருக்கோம். அது கூட இயற்கையாக இருக்கணும்ட்டார் வள்ளலார். செயற்கையாக இருக்கக்கூடாது. எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கி அருட்பெருஞ்சோதி. அதாவது கருணை உணர்வோட பசியாக்கணும். சும்மா நமக்கு ஏதோ ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆகணும், பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்கணும், இல்லை வீட்டில் மருமக வரணும், மக வரணும், சொத்து வாங்கணும், இது மாதிரி எண்ணத்தில் நீங்கள் ஜீவகாருண்யம் பண்ணிங்கன்னா அது ஏதோ ஒரு சின்ன லாபத்தை கொடுக்கும்.
ஆனால் மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்குமானா கிடைக்காது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு லாபம் இருக்கு. அந்த லாபம் சிறிய லாபம். ஆனால் பெரிய லாபம் என்பது இன்னும் நிறைய இருக்கு. அதனால தான் ஜீவகாருண்யத்தை ரெண்டாக பிரித்தார். அபர ஜீவகாருண்யம், பர ஜீவகாருண்யம்னு. இந்த ரெண்டு ஜீவகாருண்யத்தில் நம்ம கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கணும். சம்பாதிக்கலாம், தப்பு இல்லை. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே நம்ம இறைவனை தேடணும். இறைவனை தேடாமல் இருக்கின்ற வரையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து நீங்கள் பயனில்லை. மறுபடியும் ஒரு பிறப்பு கிடைக்கும். இந்த சொத்து சுகமெல்லாம் உங்களை விட்டுட்டு போயிடும். நீங்கள் எந்த நாட்டில் எந்த இடத்துல எப்படி பிறப்பீங்கன்னு நமக்கு தெரியாது. இதுதான் பிரம்ம ரகசியம், இறை ரகசியம். இந்த இறைவனுடைய கண்ட்ரோல் அது இருக்குது. அதை யாராவது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணுமா? அடுத்த பிறவி என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் ஆன்ம தேகம் கிடைச்சா தெரியும். யார் யாருக்கு எந்தெந்த பிறவின்னு சொல்லிடலாம் அத்தனை பேருக்கும். எனக்கு ஆன்ம தேகம் கிடைச்சதுன்னு வச்சுங்க. ஆன்ம தேகம் என்பது ஒளி தேகம். முதல்ல சொன்ன இல்லைங்களா, இந்த பஞ்சபூத தேகத்தை நாம் வினைப்பயனால், மாயினாலும் கண்மத்தினாலும் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் ஆன்மாவில் போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. அந்த ஸ்டோர் ஆனது பூரா திரைகளாக மறைத்து கொண்டு இருக்கிறது. அதுதான் 7 திரை. அப்போ அந்த 7 திரைகளை நாம் ஒவ்வொன்றாக நீக்க வேண்டும். அந்த ஒவ்வொன்றாக நீக்குவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? கருணை நன்முயற்சி வேணும்னாரு. கருணை மட்டும் சொன்னாரா? கருணை நன்முயற்சி வேண்டும். அப்போ கருணை நன்முயற்சின்னா இந்த கருணைக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்பு இருக்கு, அருள் இருக்கு, தயவு இருக்கு. இந்த கருணை என்ற ஒரு வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு? அன்பு, தயவு, அறிவும் அதில் தான் இருக்கு. அன்பு, அருள், தயவு, அறிவு, இந்த 4 அதுக்குள்ள அடங்கியிருக்கு. அப்போ கருணை என்பது எப்படி இருக்கணும்? எல்லா உயிர்களும் ஒன்றென்று நினைக்கக்கூடியதுக்கு பேர் தான் கருணை. புரியுதுங்களா? இப்போ நம்ம எல்லா உயிரும் ஒன்று நினைக்கிறோமா? நம்ம குடும்பத்தில் இருக்கிற மாதிரி நம்ம நினைப்போம். நம்ம சம்பாதிக்கிறத நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் நம்ம கொடுப்போம். மற்றவர்களுக்கு கொடுத்தா அது கடன்னு பேர். அதுக்கு பேர் என்ன? கடன். ஒருத்தன் கஷ்டப்படுறான், நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா, அப்பா நீ கஷ்டப்படுற, நான் கொடுக்குறேன், நாளைக்கு திருப்பி கொண்டாந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் கடன். உதவி செய்வோம், அது கடனாக செய்கிறோம். ஏன்னா அது திரும்பி ரிட்டர்ன் ஆகிறது. இதுக்கு பேர் கருணை இல்லை. எது திரும்பி வராமல் நீங்கள் செய்கிறீர்களோ அதுக்கு பேர் தான் கருணை. திரும்பி உங்ககிட்ட ரிட்டர்ன் வரக்கூடாது. அது நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுத்துட்டீங்கன்னா, ஒரு கஷ்டம் இருக்கிறான்னு, அந்த பொருளை நீங்கள் திரும்பி வாங்காமல் இருக்கக்கூடிய பக்குவம் வேணும். இதுக்கு பேர் தான் கருணை. புரியுதுங்களா? அப்போது நம்மகிட்ட இருக்கிற பொருளெலாம் நம்ம கொண்டு போகிறதா தான் வச்சுருக்கலாம், தப்பு இல்லை. சார் நாளைக்கு மரணம் வருது, நான் இத்தனை கோடி ரூபா வச்சுருக்கிறேன், நான் போகும்போது எடுத்துகிட்டு போக போகிறேன், இந்த வீடெல்லாம் கூட நான் ஒரு கிச்சத்தில் மடக்கி தூக்கி வச்சுட்டு நான் இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அதை நான் வீடாக கட்டிக்குவேன்னு சொன்னால் நீங்கள் எடுத்துகிட்டு வச்சிருக்கலாம், தப்பு இல்லை. ஏனுங்களா? இன்றைக்கி எத்தனை காலத்தில் மன்னர்கள் ஆண்டார்கள், ராஜாக்கள் ஆண்டார்கள், எஜமானர்கள் ஆண்டார்கள், எல்லாமே இறைவன் படைத்த பூமியைத்தான் ஆண்டார்களே தவிர யாரும் எடுத்து செல்ல முடியாது. விலாசங்கள் மாறுகிறது, இடம் மாறுவதில்லை. ஒவ்வொரு இடத்துக்கும் விலாசம் மாறுகிறது, அட்ரஸ் மாறுது. ராமசாமி மேலே இருந்தது குப்புசாமின்னு வருது, குப்புசாமி இருந்தது மோகன ரத்னம்னு வரும். இப்படி அவரவர்கள் பேர் மாற்றப்படுகிறதே தவிர இறைவன் படைத்த உலகத்தில் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. இடம் மாறுது. இடத்த வேணா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த இடத்துல பங்களா கட்டலாம், மறுபடியும் இடிக்கலாம், முடிக்கலாம், மாற்றலாம், பிடிக்கலாம், எதுவுமே கொண்டு போக முடியாது. அப்போது நீங்கள் மற்றவருடைய பொருளை எடுத்து செல்வதற்காக ஏன் கஷ்டப்படணும்? எடுத்து செல்ல முடியாததுக்காக ஏன் கஷ்டப்படணும்? இந்த ஒரு மன தைரியம் நமக்கு வரணும் சார். இந்த தைரியம் வராது இருக்கிறவரையும் மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கவே கிடைக்காது. அப்போ அந்த ஜீவகாருண்யம் என்பது தன்னிடம் இருப்பதை நமது அல்ல என்று உணர்ந்து இந்த உலக உயிர்களுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ கொடுத்துட்டு அதை திரும்பி பார்க்காம இருக்கிறதுக்கு பேர் தான் ஜீவகாருண்யம். புரியுதுங்களா? அதனால தான் வள்ளலார் என்ன சொன்னார் ஞானசரிகளை 2வது பாடல,
புகுந்தருணம் இது கண்டி நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன், என் மொழிவோர் பொய்மொழி என்னாதீர். உற்றவரும் பெற்றவரும் மற்றவரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே. மிகுந்த சுவைக்கரும்பே செங்கனியே கோற்றேனே மெய்ப்பயனே கைப்பொருளே விளையறியா மணியே. தகுந்த தனிப்பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றுரைமின் பக்தியோடு பணிந்தேன். இல்லைங்களா? அப்போ இந்த உலகத்தில் இருப்பதை தூக்கி எறிய சொல்லல வள்ளலார், மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய அளவிற்கு செயல்படுங்கன்னாரு. அதுக்காக நீங்கள் சன்னியாசியாக வந்துடுங்க, தூக்கி போட்டு வந்துடுங்க, வீட்டை விட்டு வந்துடுங்க, துறவியாக வந்துடுங்கலாம் சொல்லலை. நம்மால் முடிந்ததை நமக்குண்டானவர்களுக்கு கொடுத்து மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாகக்கூடிய அளவிற்கு கொடுத்து விட்டு நீங்கள் தனிமரமாக நிற்கணும். அப்போ தான் இறைவன் உங்ககிட்ட ஆட்கொள்வார். அப்போ இன்னொரு பொருளை வைத்து கொண்டு இறைவன் வருவாரா என்று எதிர்பார்த்தீர்களானால் சத்தியமாக வரமாட்டார். இதை சமய மதங்கள் நமக்கு தெளிவாக சொல்லலை, வள்ளலார் தெளிவாக சொன்னார். அதனால தான் என்ன சொன்னார், கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலில் இதுவரையில் உண்மை அறிந்திலரே. நீ இதுவரையும் தெரிஞ்சாதான் பரவாயில்ல, இனிமேல் விண்டதினால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்துன்னாரு. மெய்ப்பொருள் நன்குணர்ந்து எந்த சிற்றம்பலத்தை என் தந்தை அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பம் உறலாமே. அப்போ இரவாத வரம் எப்போ கிடைக்கும்? இந்த மெய்ப்பொருளை தெரிந்து கொள்ளுவதற்கு எது எது தடையாக இருக்கிறதோ அத்தனை எப்பொழுது நீங்கள் விடுகின்றீர்களோ அப்பொழுதுதான் கிடைக்கும். நான் வந்துடுறேன் சார் சன்மார்க்கத்துக்கு, இன்னைக்கு நான் பழனிக்கு போய் வருஷம் வருஷம் போகிறேன், மாதம் மாதம் விடுறதில்ல, நான் பழனி கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் எனக்கு திருப்தியாக இருக்குன்னு போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் வடலூருக்கும் வராங்க. புரியுதுங்களா? நம்மளுடைய அந்த பழைய ஞாபகங்கள் அதை நம்மளை விட மாட்டேங்குது. அப்புறம் எப்படி மரணமில்லா பெருவோடு கிடைக்கும்? நான் பழனிக்கு போகாத காலமே கிடையாது. அந்த காலத்தில் அமாவாசை கிருத்திகை பௌர்ணமிக்கெல்லாம் நான் பழனியில் தான் இருப்பேன். பழனியை சுற்றி சுற்றி வருவோம் ஒரு காலத்தில்னாலும். இன்னைக்கு அந்த எண்ணமே நமக்கு வரலையே. வடலூருக்கு எப்போ போகலான்ற எண்ணம் மட்டும்தான் எனக்கு வரும். வேறு எங்கே போகிறதுக்கு என்னுடைய எண்ணத்துக்கு அங்கே வேலையே கிடையாது. இப்போ எங்கள் வீட்டில் வர பிள்ளைக்கிட்ட பேசுகிறேன், பையன் வீட்டுக்கு போனால் அவங்க ஏதோ எனக்கு அந்த இடத்துல போய் தங்கிறதுக்கு இடம் வேணும்னு தான் போவேன். பாசத்தினால் போவதல்ல, அதை முதல் தெரிஞ்சுக்கணும். ஓ என்னடா கதிர்வேல் பெரிய பிடிங்க மாதிரி பேசுகிறான், அவன் மட்டும் சொந்த பந்தத்தோடு இல்லையா, பசங்களோட இல்லையா, பிள்ளைங்களோட இல்லையா, என்னத்தை இந்த ஆள் விட்டுட்டாருன்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம் இல்லையா? எனக்கு பந்த வாசங்களை நான் விட்டு விலகி பல ஆண்டுகள் ஆச்சு. அதுக்காக அவங்கள ஒதுக்குறதுன்னு அர்த்தம் இல்லை. என்னோட வரமா பிள்ளை வீட்டில் போய் படுக்கிறோம், சாப்பிட்றோம், அவ்வளோதான். மெட்ராஸ் போகிறோமா பையன் வீட்டில் இருக்கிறோம், சாப்பிட்றோம், அவ்வளோதான். ஆனால் அதற்காக இதுதான் எனக்கு ஆதி, இதுதான் எனக்கு எல்லாமே நினைக்கிற காலமெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. உண்ணுவதற்கும் உறங்குவதற்கும் மட்டும்தான் எனக்கு இடம். மற்றபடி எந்த பொருளையும் நான் வாங்குவதில்லை. அவரிடத்தில் வாங்கினாலும் கடன் தான். அதனால் நம்மகிட்ட இருக்கிறத நம்மால் முடிந்த ஜீவகாரணியத்தை பண்ணிட்டு போவோம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. என்னைக்கு இறைவன் நமக்கு கொடுக்குறாரோ அன்னைக்கு பார்ப்போம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணோம்? தூய்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், பிறர் பொருளின் மேலே ஆசைப்படக்கூடாது. அது ஆசைப்பட்டாலும் நம்மக்கிட்ட இருக்காது. இருந்தால் தானே நம்ம எப்படி ஒன்று அது போயிடும். போகக்கூடியதுக்கு நம்ம ஏன் ஆசைப்படணும்? அந்த உண்மை நமக்கு விளங்கிவிட்டால் நாம் எதையும் எதிர்பார்க்க மாட்டோம். பையன்கிட்ட 10 ரூபாய் நான் வாங்கிட்டேன்னா அவருக்கு நான் கடன்காரன். அப்போ அந்த கடனாளியாக நான் இருக்கணும் அந்த உலகத்தில். அப்போ எனக்கு அந்த பணம் தேவையில்லை, அந்த பொருள் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையானது இறைவன் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இறைவன், என்னை பெற்ற தாய் தந்தையான இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்னை எப்பொழுது எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்பொழுது கொடுக்கட்டும். அதற்குண்டான தகுதியை நான் வளர்த்தி கொண்டால் கிடைக்கும். நானும் வளர்த்தி கொள்ளவில்லை என்றால் எனக்கு கிடைக்காது. அப்போ குற்றம் யாருடையது? என்னுடையதே தவிர கடவுளுடையது அல்ல என்ற உண்மை தெரிஞ்சுக்கணும். நேராச்சு. ஆன்ம தேகம் என்ன என்பதை நம்ம அடுத்த மாதம் பேசுவோம்.
அந்த ஆன்ம தேகம் என்பதான் ரொம்ப முக்கியம். அந்த ஆன்ம தேகம் பெறுவது எப்படி? அந்த ஆன்ம தேகத்தை பெற்றால் மட்டும்தான் இந்த எல்லை விட்டு நம்ம வெளியே போக முடியும். அதற்கு அவ்வளோ பெரிய ஆற்றல், சக்தி, எனர்ஜி உண்டு. அதை பெறுவதற்குண்டான வழிமுறைகளை நாம் இன்னும் தெளிவாக அடுத்த மாதத்திலே பேசுவோம். இன்னும் ஒரு மாதம் ஆகலாம் வர்றதுக்கு. அதனால் இவ்வளவு நேரம் பொறுமையாக அமைதியாக வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களை செவிமெடுக்கு கேட்டு உங்களுடைய ஆன்மாவிலே பதிய வைத்து கொள்ள வேண்டுமாறும், எல்லாமல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உங்களை எல்லாம் மேன்மேலும் அருளை வழங்கி ஆன்மாவை பக்குவப்படுத்தி எல்லாமல்ல அருட்பெருஞ்சோதி என்ற குழந்தையினுடைய உண்மை என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு வாழ்ந்தீர்களானால் எல்லா நலமும் பயனும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.